இந்த எழுச்சி மாநாடுங்கிறது 24 மணி தெலுங்கு செட்டியாரில் பிறந்த ஒவ்வொருவரும் நாம் அறியக்கூடியது. வியாபாரத்தில் தான் முன்னேறி இருக்கோம், அரசியலில் முன்னேறி இருக்கோமா, தொழிலில் முன்னேறி இருக்கோமா, அல்லது சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்கில் தான் இருக்கிறோமா? எந்த ஒரு இதுவுமே இல்லை. அடிமட்டத்தில் நாம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறோம். 24 மணி தெலுங்கு செட்டியார்கள் இன்னைக்கு ஒற்றுமை இல்லாமல் அவங்கவுங்க செல்ஃபிஸாக தான் அன்னைக்கு இருக்கிறோம். அதை மக்களுக்கு எடுத்துரைத்து ஒவ்வொரு துறையிலும் 24 மணி தெலுங்கு செட்டியார்களை முன்னேறதுக்கு தான் இந்த தேனி மாவட்டத்தில் ஒரு முத்தான நமது சொத்தாக ஜெகநாத் மிஸ்ரா அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்து இந்த 3 ஆண்டு காலமாக அவர் உழைக்காத உழைப்புக்கு ஒரு அளவே இல்லைங்க. அவர் எவ்வளவு தூரம் 24 மணி தெலுங்கு செட்டியார் இனத்திற்காக தேனி மாவட்டத்தில் ஒரு பெரிய மாநாடு நடத்தி காட்டினார். அதை பார்த்து எல்லா ஊர்லேயும் நாங்கள் இருக்கோம், நாங்கள் சந்து பொந்துகளில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக 24 மணி தெலுங்கு செட்டியார்களிலிருந்து நாங்கள் இருக்கோம்னு சொல்லி ஒரு பெரிய மாநில அளவில் நீங்கள் கண்டிப்பாக மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாநிலத்தில் ஒரு பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்.